கருவாடு பற்றி வந்து என்னன்னாக்கா, இப்போ இன்னும் ஜென்ரேஷனில் வந்து ஒரு 10 வருஷத்தில் இந்த கருவாடுலாம் அழிஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இப்போ வளர்கிற பசங்களுக்கு கருவாடுன்னா என்னன்னு தெரியாது. இப்போ இதையே இப்போ தூக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. இதிலே இது வரைக்கும் பாதி போகுது. ரிங் ரோடு வருது இங்கே இருக்காது கடை. யாரையும் விருப்பப்படல வியாபாரம். கடன் வாங்கிட்டு போகிறோம், ஓடிடுறான். ரெண்டாவது கருவாடுனா ஜனங்களுக்கு கேவலமாகிடுச்சு. இப்போதான் வந்து முன்ன மாதிரி இல்லை. இந்த பாக்கெட் வியாபாரம், பாக்கெட்டில் போய் வாங்கி சாப்பிட்டுறாங்க. சாப்பிடக்கூடிய பொருளை சாப்பிட மாட்டேன்றாங்க. அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் அது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லது. அழியக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சாப்பிட்டா தானே அதெல்லாம் வாங்குறதுக்கு. இப்போ நல்லவனுக்கு காலம் இல்லை. இது ஒரு மாதிரியான தொழிலாகிடுச்சு. இந்த மார்க்கெட்டு நாட்டாங்கடையில் 2 பாக்கெட் வச்சுக்கிறாங்க பாரு. 10 ரூபா சீட்டு கீசி கொடுத்துட்றாங்க. அதனால் அது இங்கே பாரு, இது வரைக்கும் 2 மணி ஆச்சு வரைக்கும் போனே ஆகலை. கருவாடு பற்றி வந்து என்னன்னாக்கா, இப்போ இன்னும் ஜென்ரேஷனில் வந்து ஒரு 10 வருஷத்தில் இந்த கருவாடுலாம் அழிஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இப்போ வளர்கிற பசங்களுக்கு கருவாடுன்னா என்னன்னு தெரியாது. முன்னோர்களுக்கு வந்து இந்த கருவாடை பற்றி நல்லா தெரியும். அது அன்றைய காலத்தில் வந்து இந்த சுகரு, ப்ரெஷரு, பிபி இந்த மாதிரி சில வியாதியெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வியாதியாக வருது. கேட்டால் எல்லாம் மெடிசன். கருவாடை சாப்பிடக்கூடிய பொருளை சாப்பிட மாட்டேன்றாங்க. அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் அது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லது. கச்சை கருவாடு உடம்புக்கு நல்லது. முட்டை, கை, கால், சிக்கன் குனியா சொல்லுவாங்க. வாழை கருவாடு உப்பு இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், சாப்பிடக்கூடாது. லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்லாம். நெத்திலாம் நிறைய ரகம்லாம் இருக்குது. அந்த நிறைய ரகத்தில் வந்து நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு இடுப்பு சக்திக்கு அந்த உடம்புல உள்ள பொருளுங்களுக்கு கருவாடு வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இதை யாரும் அதை பயன்படுத்துறதில்லை. இப்போது நாளாக அது குறைஞ்சிட்டு தான் வருதாகாண்டி அதிகபட்சமாக உருவாகிறது கிடையாது. நாங்களாம் செய்யும் போது தினைக்கு ஒரு நாளைக்கு 10 லோடு 5 லோடு போகிறதுலாம் இன்றைக்கி வந்து 1 லோடு 2 லோடு தான் போயின்னு இருக்குது. ஏன்னா வளர்ச்சி இல்லாதனால அது யாரும் வாங்குறதும் கிடையாது. சரியா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் பசங்க சாப்பிட்றாங்க. இந்த ஜென்ரேஷனில் தான் பசங்க சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. இப்போது பிறகுற பிள்ளைங்களுக்கு அந்த கருவாட்டுனா ஸ்மெல்லு அப்படின்ட்டு அது அவாய்ட் பண்ணிடுறாங்க. சில பசங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க வந்து சென்னா கொனின்றது அதிகபட்சமாக சாப்பிடும். ஏதாச்சும் ஒரு குழந்தை தான் சாப்பிடும். 100ல் 10 சாப்பிடும், 90 சாப்பிடாதுங்க. மற்றபடி அதில் ஒன்றும் கிடையாது. நெத்திலி கருவாடு சாப்பிடும். நெத்திலி வந்து உடம்பு நல்லது தான். உப்பு இல்லை நெத்தியில் இருக்குது, உப்பு இல்லாமல் நெத்தியில் இருக்குது, மண் உள்ள நெத்தியில் இருக்குது. நெத்திலே நிறைய பல ரகம் இருக்குது. 10 ரகம்னா ஒரு 30-50 குவாலிட்டி. அது ரகம் வந்து 50 கிட்டே இருக்குது. அது ரகம் வாழை கருவாடெலாம் ரகம்லாம் கிடையாது. பெரிய வாழை, சின்ன வாழை, மீடியம் வாழை, சரு வாழை, இதுதான். குழம்பு கருவாடெலாம் நார்மல் தான். ரகங்கள் வந்து பல விதம் இருக்குது குழம்புல. ரகங்கள் அதெல்லாம் இதுனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கருவாடுக்கிட்ட ரகம் பிரிஞ்சு வரும். காரில் சென்னா, இது குழம்பு, கிழிச்சை, மொதகண்டை, சாலை, பண்ணா, கொடுவா, இந்தமாரி கருவாடுலாம் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள். ஆனால் சாப்பிட மாட்டேன்றாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கருவாடே எல்லாம் போயிடுறீங்க. இன்னும் 10 வருஷத்தில் அது அழியக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சாப்பிட்டா தானே அதெல்லாம் வாங்குறதுக்கு. சாப்பிட்டா தான் அதெல்லாம் வாங்குவாங்க. சாப்பிட்றது அது யாரும் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இப்போ இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இன்னும் 10 வருஷத்தில் பிள்ளைங்க, இப்போ இருக்கிற 5 வயசு பிள்ளைங்க 5 வயசு ஆயிடுச்சுன்னா அதுங்க சாப்பிடாது. இது என்ன கருவாடு, மீன் வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். கருவாடுன்றது 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம். மீன்ன்றது 1 நாள் 2 நாள் தான். அது மீனாக சாப்பிட்டா 1 நாள்லேயே 2 நாள்லேயே முடிஞ்சிக்கும். கருவாடுன்றது 3 மாதம் 5 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம், 6 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நிறைய விஷயம் இருக்காது. நம்ம போயிட்டு வீட்டில் அழைச்சிட்டு ஒரு மிளகாத்தூள் போட்டு அதை கை வச்சுனா 6 மாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு கேரண்டி. இப்போ காய்கறி வருது, அது எவ்வளோ மெடிசனும் போடுறானுங்க, எவ்வளோ வளர்க்குறாங்க சொல்லுங்கள் சார். இது வந்து எதுவும் செய்ய முடியல. இந்த கருவாடை பற்றி வந்து யாரும் பேச தகுதி கிடையாது.
கடலில் வளர்கிற மீன் வருது. அந்த மீனை வந்து எடுத்து வச்சு ஒரு சால்ட்டு போட்டு வைக்கிறாங்க. சால்ட்டு போட்டு எவ்வளோ சாப்பிட்லாம், 6 மாதம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நம்ம பக்கம் பண்ணி வைக்கணும். நாங்களும் பக்கம் பண்ணி தான் வைக்கிறோம். வச்சு சூப்பராக கருவாடை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. சுகருக்கு சாப்பிட்லாம், பீப்புருக்கு சாப்பிட்லாம். அது வந்து நம்ம சால்ட்டை வந்து கம்மி பண்ணி சாப்பிட்ணும். அதுதான் எல்லா கருவாடுங்க முன்ன மாதிரிலாம் கருவாடு வரது இல்லை. ரெண்டாவது கருவாடுனா ஜனங்களுக்கு கேவலமாகிடுச்சு. இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லை. இந்த பாக்கெட் வியாபாரம், பாக்கெட்டில் போய் வாங்கி சாப்பிட்டுறாங்க. கருவாடுக்கே வர்றது கிடையாது. கருவாடுனா மீனுக்கு மரியாதை கருவாடுக்கு இல்லை. ஒரு காலத்தில் கருவாடு தான். இப்போ கருவாடே இல்லை. அந்த தொழிலே அசிங்கி போச்சு. இப்போ நல்லவனுக்கு காலம் இல்லை. இது ஒரு மாதிரியான தொழிலாகிடுச்சு. இந்த மார்க்கெட்டு நாட்டாங்கடையில் 2 பாக்கெட் வச்சுக்கிறாங்க பாரு, 10 ரூபா சீட்டு கீசி கொடுத்துட்றாங்க. அதனால் அது இங்கே பாரு, இது வரைக்கும் 2 மணி ஆச்சு வரைக்கும் போனே ஆகலை. அந்த மாதிரி இருக்குது. அதனால் தொழில் வந்து நீ இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில். இனிமேல் இது விளங்காது. நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் இருக்கும் 60 வருஷமாக பண்ணிக்கிறோம். ஆமாம். இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா ஒரு பொழுதுபோக்கு உட்காந்துக்கிறோம். ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? இதை விட்டால் வேறு வழி இல்லை. ரொம்ப நஷ்டத்தில் உட்காந்துக்கிறோம் நாங்கள்லாம். அதுலேயும் வந்து நம்ம கடை தனியாக ஒதுங்கின கடை. இது பஜாரில் இருந்தால் அது ஒரு வியாபாரம். இது இல்லை. இப்போ அது மாதிரி இல்லை. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் எல்லா கருவாடுங்க இப்போ சீசன் கிடையாது. அதாவது தடைக்காலம் இல்லை, மீன் தடைக்காலம் இல்லை. இப்போ வர்றது கிடையாது. அதெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் வந்து முன்னெல்லாம் எல்லா கருவாடும் வரும். இப்போ வர்றது கிடையாது. மீன்லேயே விலை ஜாஸ்தியாக தான் கருவாடு வர்றது கிடையாது. மாறி போச்சு. ட்ரெண்டு மாறி போச்சு. இது வந்து நிறைய பேர் இப்போ வாழ்ந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்போ கருவாடு ஆரம்ப விலைன்னா எவ்வளோ? இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாக்ஸ் வாழை 1300 இருந்தது. இப்போ 1500 சரக்கு இல்லை. இப்போ குஜராத்லேருந்து வருது. நீங்கள் எவ்வளோ கிலோ விற்கிறீங்க? நாங்கள் எந்த விலையெல்லாம் கொடுத்துருவோம். சொன்னாக்கா வியாபாரம் இல்லை. இப்போ அது மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. நிலவரங்கள். என் பேர் பாலகுமார். நான் 40 வருஷமாக இருக்கிறேன் இங்கே. இது வந்து வால்டாக்ஸ் ரோடு. இல்லை மொத்தம் வந்து 10-12 கடை இருக்குது. சில்லறை மண்டி ஒரு சில்லறை மண்டிங்க 20 கடைங்க இருக்குது. அப்புறம் நீங்கள் என்னென்ன வெரைட்டிலாம் கருவாடு வச்சுருக்கீங்க? எல்லாம் வாழை கருவாடு, வஞ்சன கருவாடு, நெத்திலி கருவாடு, பொடி கருவாடு எல்லாமே வச்சுருக்கிறோம். குஜராத்லேருந்து வருது, மேங்களூர்லேருந்து வருது, ஆந்திராவிலேருந்து வருது, இங்கே லோக்கல் காசிமேட்லேருந்து வருது, அப்புறம் நெல்லூர்லேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து வருது. இப்போ வந்து கருவாடோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது? முன்ன இருந்தது இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு. வியாபாரம் ரொம்ப மோசம். ஏமாத்துறவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வியாபாரத்தை விட்டுலான்னு இருக்கிறோம். இப்போது கொரோனாலேருந்து எல்லா வியாபாரம் அடிப்பட்டு போச்சு. நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு, வஞ்சன கருவாடு, அப்புறம் பொடி கருவாடு, எல்லாம் பொடியும் இருக்குது. அப்புறம் சென்னா கொண்ணி இருக்குது, எறா இருக்குது, அப்புறம் கிழங்கா இருக்குது, கிளிச்சா இருக்குது, பாறைப்பொடி இருக்குது, எல்லாம் கருவாடாக இருக்குது. ஆனால் இப்போ சீசனில் இப்போ கிடையாது. இப்போ காஷ்மீர் சீசன் எல்லா சீசனும் இப்போ 60 நாளைக்கு இப்போ லீவ் விட்டுருக்காங்க. அதனால் இப்போ யாரும் வியாபாரம் ஜாஸ்தி பண்ணுறது கிடையாது. இப்போ மெயினாக எங்கேருந்து வருதுன்னா வேறாவல்லேருந்து வருது சரக்கு. குஜராத்லேருந்து வருது. வேறு எங்கேருந்து வராது இப்போ சரக்கு. இன்னொரு ஒரு அடுத்த மாதம் போனால் தான் அது வரும். 5ஆம் தேதி இந்த இதெல்லாம் முடியுது. போட் எல்லாம் அப்புறம் தான் போவோம். அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இப்போது சிக்கனில் நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷலு, மட்டனில் ஒரு ஆடு ஸ்பெஷலுமாங்களா? அந்த மாதிரி கருவாட்டில் எந்த கருவாடு ஸ்பெஷல்? இது நெய்மீன் கருவாடு மெயினாக இருக்குது. கொடுவா கருவாடு, நெய்மீன் கொடுவா கருவாடு மெயினாக. வாழை கருவாடு நல்லா சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் பாருங்கள். அதான் வாழை கருவாடு, அதான் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதுவும் அழிஞ்சு போச்சு. அங்கே தூத்துக்குடியில் கோழிச்சேனை வியாபாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ யாருமே இங்கே பண்ணல. மார்க்கெட்டில் யாரும் தூத்துக்குடி வியாபாரம் பண்ணல. மேங்களூர்லேருந்து பண்ணுறாங்க, குஜராத் பண்ணுறாங்க, போர்பந்தர் பண்ணுறாங்க. அதுபடி தான் பண்ணின்னு இருக்காங்க. ஆந்திராவில் வந்து வைசாக்லேருந்து பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஜாஸ்தி தான். இப்போ எங்கள் கடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ஆஃப் சீசன் தான். நாங்கள் வியாபாரம் பண்ணலை. இப்போது கடன் கொடுத்துட்டு கடல்லாம் இப்போ வாங்குற மாதிரிலாம் இல்லை. உடம்புக்கு நோய் இல்லாமல் கருவாடு கச்சை கருவாடு இருக்குது. கச்சை கருவாடு அதுதான் மெயின். அதை பற்றி சொல்லுங்களேன், என்ன ஸ்பெஷல்? அது வந்து இதுக்கு தான் இந்த ஃபீவர் வந்தால் மெயினாக அது
சொரா இருக்குது. சொரா எடுத்தால் வந்து இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குறது சொரா, அவ்வளோதான். வஞ்சிரம் நல்லாயிருக்கும், வஞ்சிரம்லாம் நல்லாயிருக்கும். அதே இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுன்றது எல்லா ஃபுட்டுமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கருவாட்டு குழம்பு மட்டும் ஒரு நாள் முன்னாடி வச்சு அடுத்த நாள் தான் ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க இல்லை? ஆமாம், அதே தான். இன்றைக்கி வச்சா நாளைக்கு சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே வச்சுட்டு வாரம் டெய்லி உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செய்யலாம். அது கெட்டு நெத்திலி கரோடு கெட்டு போகாது. நெத்திலி கரோடு கெட்டு போகாது. அது 6 மாதம் இருந்தாலும் அப்படியே இருக்கும். மிச்ச கரோடு அந்த வஞ்சன கரோடெலாம் கொஞ்ச நாள் 1 மாதம் அப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் வைக்க முடியாது. வாழை கரோடு ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம். பச்சை மீனில் 1000 ரூபா 1500. இன்றைக்கி விலை 2000 ரூபா பச்சையில். இந்த சீசன் ஆரம்பிச்சதுன்னா 1000 ரூபா 1200 வந்துடும். கருவாடில் வந்து 500 ரூபா 400 ரூபா அப்படி இருக்குது கருவாடு. இப்போ மீன் விலையோட கருவாடு விலை கம்மி தான் சொல்லுங்கள். கம்மி, கருவாடு கம்மி, மீன் ஜாஸ்தி விலை. சரி, இப்போது சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, மட்டனில் ஒரு சத்து இருக்குன்ற மாதிரி எல்லா கருவாடுலையுமே ஏதாவது ஒரு எல்லா கடையிலும் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் சில பிபி ஏறிடும். உப்பு கருவாடு சாப்பிட்டா பிபி ஜாஸ்தி ஆகும். இப்போ பிபி உள்ளவங்க அந்த கருவாடெலாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் பொதுவாகவே மீனை வந்து உப்பு தடவி தானே காய வைக்கிறாங்க. ஆமாம், எல்லா இதுலேயுமே உப்பு இருக்குல்ல? எல்லாம் நெத்திலி கருவாடு இருக்குது, அதில் உப்பு போட மாட்டாங்க. அது 6 மாதம்னாலும் சரி 1 வருஷம் வந்தாலும் பாம்பே டேக் அதே மாதிரி அதில் உப்பே போட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கும். மொத்தம் இங்கே 12 கடை இருக்குது. அதுக்கு மேலே கடை கிடையாது. சில்லறை மண்டிங்க இருக்குது. சில்லறை வெளியே வச்சு விற்கிறாங்க பாருங்கள். அவங்க 20 கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே எங்கள் கையிலேருந்து வாங்கி அவங்க விற்பாங்க. அப்புறம் இப்போ இது வந்து ஆன்லைனு டெலிவரிலாம் பண்ணுறீங்களா? இல்லை அது மாதிரி வாங்குறாங்களான்னு கேட்குறேன். அது மாதிரி கேட்குறாங்க, யாரும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணுறது கிடையாது. அவங்க இப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ வாங்க மாட்டுறாங்க. அது கட்சியாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வாங்குறாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. நாங்கள் பண்ணுறது கிடையாது. வேறு யாரும் ஒரு கடையில் பண்ணுறாங்க, இங்கே நாங்கள் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எங்கிட்ட டெய்லி வந்து இதேமாதிரி 1 கிலோ கேட்குறேன், 1 கிலோ 2 கிலோ கேட்குறேன். பாக்ஸ் கேட்டால் பாக்ஸ்க்கு அப்படி கொடுத்துருவோம். இப்போ இதே இப்போ தூக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. இதில் இது வரைக்கும் பாதி போகுது. ரிங் ரோடு வருது இங்கே. இப்போ அடுத்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன? நாங்கள் ஃப்ரீ, நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் வாழ்வா எங்களுக்கு வேணாம். எங்கள் பசங்களெல்லாம் டாப்பில் போயிட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாம். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கருவாடு அழிஞ்சிடும்ன்றீங்களா? கண்டிப்பாக இந்த கடையே இருக்காதுங்க. ரொம்ப விரக்தியில் பேசுகிறீங்க. இருக்காது கடை. யாரையும் விருப்பப்படல வியாபாரம். கடன் வாங்கிட்டு போகிறோம், ஓடிடுறான். கடன் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி நான் எத்தனையோ லட்சம் கோடி கொடுத்தாச்சு. கொரோனாக்கு அப்புறம் கேட்டால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எல்லாம் இதாகிட்டேன், எல்லாம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. கொஞ்சமான பணம் போடல, பயங்கரமாக பணம் போயிடுச்சு. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே போயிடுச்சு. இப்போ மழை வந்தது, வெள்ளம் வந்துடுது. இது ஃபுல்லாக வெள்ளம் தான். இங்கே அந்த பேக்கிலேருந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் 10 லட்சம் 5 லட்சம் இதாக இது வரைக்கும் தண்ணி. இது வரைக்கும் தண்ணி. அப்போ இங்கே இருக்க சரக்கில் என்ன கதியாகும், எல்லாமே கெட்டு போச்சு. இல்லை, இப்போது மீன்பிடி தடை காலம் போடுறாங்கல்ல கவர்மெண்ட்டில், அப்போ வந்து மீன் பெரிய அளவில் வராது. அப்போ உங்களுக்கு அந்த அந்த பழைய இதில் அந்த கருவாடு நல்ல பிஸ்னஸ் ஆகும். நேரம் ஆகும். வேறு மாதிரி ஜனங்க வரலையே, வந்தால் தான் வாங்கிறதுக்கு. விலைவாசியெல்லாம் ஓவர். தடை காலத்தில் வர்றது வந்து குஜராத் சைட்லேருந்து வர ஒரே ஐட்டம் தான், வேறு எங்கேயும் வராது. அந்த மாதிரி பாக்ஸ் வாழைங்க தான் வரும். எங்கள் பசங்க எல்லாம் துபாய் போயிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. பசங்க எல்லாம் அவங்கவுங்க ஜாப் அவங்க போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் வியாபாரத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். எங்கள் 2 பசங்க சொல்லிட்டாங்க. அவங்க வேலையை ஆஸ்திரேலியா கம்பெனியில் ஒருத்தருக்கிறான், துபாயில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒருத்தருக்கான். அவ்வளோ என்னோட ஜென்ரேஷன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது. எங்கள் அப்பா 1945லேருந்து பண்ணார். 1983 வரைக்கும் பண்ண அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் அது அப்படியே கண்டினியூ பண்ணி வரோம். உங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் பசங்க பார்க்கலன்ற வருத்தம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் வருத்தவே படலை. நான் ஏன் வருத்தப்படணும்? அவங்க நல்லா போயிட்டாங்களே, டாப்பில் போய்க்கிறேன். இது என்ன வியாபாரம்? அவங்க இருக்குது தான் இது பிஸ்னஸ். எல்லாம் ஃபாரினுக்கு போகிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளையும் பார்த்துக்கிறாங்க. அப்பா சேர்த்த சொத்து இருக்குது, அது போதும் எங்களுக்கு.